தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதி கேட்டு முதல் நாளிலேயே நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் ஆவேசம். தமிழர்களை நாகரிகமற்றவர்கள் என்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விமர்சித்ததால் சர்ச்சை. தமிழர்களை நாகரிகமற்றவர்கள் என்ற தர்மேந்திர பிரதான் பேச்சை கண்டித்து திமுக எம்பிக்கள் ஆவேச போராட்டம். எதிர்ப்பு வலுத்ததால் விமர்சன கருத்தை திரும்ப பெற்றார் பிரதான். மன்னர் என எண்ணிக்கொண்டு ஒன்றிய அமைச்சர் பிரதான் ஆணவத்துடன் பேசுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம். பிரதானுக்கு நாவடக்கம் தேவை என பகிரங்க எச்சரிக்கை. சிம்பொனி இசையை அரங்கேற்றம் செய்துவிட்டு சென்னை திரும்பிய இளையராஜாவுக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு வரவேற்பு. அரசு சார்பில் முதலமைச்சர் வரவேற்பு அளித்தது நெகிழ்ச்சி தருவதாக பேட்டி. முதல்வர் அரசு மரியாதையோடு என்னை வரவேற்றது எனக்கு மிகவும் நெஞ்சத்தை நிகழ வைக்கிறது. முதல்வர் அரசு மரியாதையோடு வரவேற்றதைப் போலவே தமிழக மக்கள் அனைவரும் என்னை வாழ்த்தி கொண்டிருப்பது வரவேற்பது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 515 கோடி ரூபாய் முதலீட்டில் கோத்ரெஜ் நிறுவனத்தின் புதிய ஆலை திறப்பு. உலக நிறுவனங்களின் முகவரியாக தமிழ்நாடு திகழ்வதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். இந்தியாவோட வளர்ச்சியில தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்தியாவோட 2வது பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது. இந்தியாவின் பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமல்ல, உலகளாவிய பெரு நிறுவனங்களுக்கும் தமிழ்நாடு தான் முதல் முகவரி. இந்தியாவில் மட்டுமல்ல, தெற்காசியாவிலே முதலீடுகளை மேற்கொள்ள சிறந்த மாநிலம் தமிழ்நாடு தான். காரைக்கால் மீனவர்களுக்கு 3,25,000 ரூபாய் அபராதம் விதிப்பு. மல்லாகம் நீதிமன்ற உத்தரவால் மீனவர்கள் அதிர்ச்சி. கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தகவல். கோயம்பேடு சந்தையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு குறைந்த பூண்டு விலை. முதல் ரக பூண்டு 1 கிலோ 90 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் இல்லத்தரசிகள் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழ் மொழியில் தேர்வு எழுதி வெற்றி பெறாத பட்சத்தில் எப்படி பணி நீட்டிப்பு செய்ய முடியும்? தமிழ்நாட்டில் அரசு பணியில் சேர்ந்தால் தமிழ் பேசவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும் என நீதிபதிகள் கருத்து. டீக்கு காசு கேட்டதால் கடை உரிமையாளரை போலீசிடம் மாட்டிவிட்ட லாரி ஓட்டுநர். கடையில் போதைப் பொருள் விற்கப்படுவதாக பொய் புகார் அளித்ததால் பரபரப்பு. பீகாரில் பிரபல நகைக்கடையில் கொள்ளையர்கள் புகுந்து பல கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் துப்பாக்கி முனையில் கொள்ளை. இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் துப்பாக்கி உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து விசாரணை தீவிரம். ஏசி விலையை 5% வரை உயர்த்த நிறுவனங்கள் திட்டம். உதிரி பாகங்கள் தட்டுப்பாட்டால் விலையை அதிகரிக்க முடிவு. கேரளாவில் யூடியூப் பார்த்து டயட் பின்பற்றிய இளம்பெண் உடல்நலம் பாதித்து உயிரிழப்பு. 6 மாதங்களாக நீர் ஆகாரங்களை சாப்பிட்டு பல நாட்கள் பசியுடனும் இருந்ததால் உணவுக் குழாய் சுருங்கி பாதிப்பு. ஐபிஎல் நிறுவனர் லலித் மோடியின் பாஸ்போர்ட்டை ரத்து செய்ய வனுவாட்டு பிரதமர் உத்தரவு. இந்திய பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க இருந்த நிலையில் லலித் மோடிக்கு சிக்கல்.
IPL கிரிக்கெட் போட்டிகளின் போது மது, புகையிலை பொருட்களின் விளம்பரங்களை வெளியிடக்கூடாது. ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சகம் உத்தரவு. இந்திய திரைப்பட அகாடமி விருதுகளை குவித்த லாபெட்டா லேடிஸ் திரைப்படம் சிறந்த நடிகை உட்பட 10 பிரிவுகளில் விருதுகளை வென்றது. ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மக்களவையில் திமுக எம்பிக்களை நாகரிகமற்றவர்கள் என்று கூறியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திமுக எம்பிக்களின் கடும் எதிர்ப்புக்கு பணிந்த பிரதான் அடுத்த 1 மணி நேரத்திலேயே மக்களவையில் தனது கருத்தை திரும்பப் பெறுவதாக அறிவித்தார். காலை மக்களவை தொடங்கிய போது பேசிய திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் ஒன்றிய அரசின் மும்மொழிக் கொள்கையை ஏற்காததால் தமிழ்நாட்டுக்கான சுமார் 2000 கோடி ரூபாய் கல்வி நிதி பல்வேறு மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். புதிய கல்விக் கொள்கையை கட்டாயம் பின்பற்ற வலியுறுத்தி தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை ஒன்றிய அரசு தர மறுப்பதாகவும் அவர் கூறினார். Around 2000 crores originally meant for Tamil Nadu for PM Shri have been diverted to other states due to the state's opposition to NEP 2020. I would like to ask the union government through you, sir, that will it assure the parliament that no state will face fund cuts for rejecting a policy not mandated by law? இதற்கு பதிலளித்து பேசிய ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு எதிர்த்தாலும் தொடக்கத்தில் அதனை ஏற்றுக்கொண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தயாராக இருந்த நிலையில் திடீரென பின்வாங்கிவிட்டதாக குறிப்பிட்டார். தொடர்ந்து ஆவேசமாக பேசிய பிரதான் திமுக எம்பிக்கள் ஜனநாயக விரோதிகள் என்றும் நாகரிகமற்றவர்கள் என்றும் கடுமையாக விமர்சனம் செய்ததால் அவையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. They are ruining the future of Tamil Nadu students. They are not doing justice. They are undemocratic, uncivilized. They are undemocratic, uncivilized. They are devouring the right of Tamil Nadu students. The date, I can quote the date on 15th March. 15th March, they are saying the MOU. Write that account, not the child. She only came to me few days. He's the education minister, their education minister. They are dishonest. This unfortunate. This unfortunate in democracy. கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்பிக்கள் கடுமையாக முழக்கமிட்டனர். இதனால் அவையில் கடும் குழப்பம் ஏற்பட்டதை அடுத்து மக்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடிய போது பேசிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திமுக எம்பிக்களை நாகரீகமற்றவர்கள் என்று கூறிய கருத்தை திரும்பப் பெறுவதாக கூறினார். Let me first withdraw my word. If it hurts my word to anybody, I withdraw my words. I don't have an issue on that. முன்னதாக பேசிய திமுக மக்களவை உறுப்பினர் கனிமொழி மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை தெரிவித்து வருவதாக கூறினார். எந்த கட்டத்திலும் ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கையை திமுக எம்பிக்கள் ஆதரித்ததில்லை என்றும் கனிமொழி திட்டவட்டமாக தெரிவித்தார். ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு நாவடக்கம் தேவை என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் தன்னை மன்னர் என எண்ணிக்கொண்டு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆணவத்துடன் பேசுவதாக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தர்மேந்திர பிரதானுக்கு நாவடக்கம் வேண்டும் என்றும் அவர் பகிரங்கமாக எச்சரித்துள்ளார். தமிழ்நாட்டின் நிதியை தராமல் ஏமாற்றும் நீங்கள் தமிழ்நாட்டு எம்பிக்களை பார்த்து அநாகரிகமானவர்கள் என்பதா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துவதை பிரதமர் மோடி ஏற்கிறாரா என்றும் முதலமைச்சர் வினவியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கை, மும்மொழிக் கொள்கையை தமிழ்நாடு அரசு முற்றிலும் நிராகரித்துவிட்டது என்று தனக்கு கடிதம் எழுதியது தாங்கள் தானே என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தர்மேந்திர பிரதான் எழுதிய கடிதத்தையும் வெளியிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசு மக்களின் எண்ணங்களுக்கு மட்டுமே மதிப்பளித்து செயல்படுவதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் தங்களைப் போல நாக்பூரின் சொற்களுக்கு கட்டுப்பட்ட அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஒன்றிய அரசின் திட்டத்தை செயல்படுத்த முன்வரவில்லை என்றும் அவ்வாறு முன்வராத எங்களை எவரும் வற்புறுத்த முடியாது எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மாணவர்களுக்குரிய நிதியை தமிழ்நாட்டிடமிருந்து வசூல் செய்த வரியை விடுவிக்க முடியுமா முடியாதா என்பதற்கு மட்டும் பதில் கூறுங்கள் என்று முதல்வர் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். உலக நிறுவனங்களின் முகவரியாக தமிழ்நாடு திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டில் நுகர்வோர் பொருட்களின் சந்தை மிகப்பெரிய அளவில் உள்ளதாக கூறியுள்ளார்.
செங்கல்பட்டு மாவட்டத்தில் 515 கோடி ரூபாய் முதலீட்டில் 1000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தின் உற்பத்தி ஆலை அமைந்துள்ளது. இந்த ஆலையை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெண்கள், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். அடுத்ததாக திரு M.B. முகமது ஜுபேர் பாஷா, திரு ஆதவ் ஆர், திரு பில்லா மணிகண்ட சுவாமி. பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் 2024 ஜனவரியில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு அடிக்கல் நாட்டிய ஒரே ஆண்டில் ஆலை உற்பத்தியை தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் நுகர்வோர் பொருட்களோட சந்தை மிகப்பெரிய வளர்ச்சியை வாய்ப்புகளை கொண்டிருக்கிறது. இந்த துறை மிகவும் ஆற்றல் மிக்கது, போட்டித்தன்மை கொண்டது. இனி வருங்காலங்களில் மேலும் இந்த நிலை அதிகரிக்கும். மிகவும் நகரமயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று என்பதால் தமிழ்நாடு பெரும்பாலான நிறுவனங்களுக்கு முக்கியமான சந்தையா இருந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 4 ஆண்டுகளில் பல்வேறு துறைகளில் பெரும் முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக தெரிவித்தார். இந்தியாவோட வளர்ச்சியில தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்தியாவோட 2வது பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது. இந்தியாவின் பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமல்ல, உலகளாவிய பெரு நிறுவனங்களுக்கும் தமிழ்நாடு தான் முதல் முகவரி. இந்தியாவில் மட்டுமல்ல, தெற்காசியாவிலே முதலீடுகளை மேற்கொள்ள சிறந்த மாநிலம் தமிழ்நாடு தான். தமிழ்நாடு வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சி மட்டுமின்றி அனைவரையும் உள்ளடக்கிய சமூக நீதியை உள்ளடக்கிய வளர்ச்சியை கொண்டது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். மக்கள் தொகை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட இருக்கும் தொகுதி மறுவரையறை குறித்து விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து மாநிலங்களவையில் இருந்து திமுக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். மக்கள் தொகை அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ள தொகுதி மறுசீரமைப்பு குறித்து மாநிலங்களவையில் விவாதிக்க கோரி திமுக எம்பி திருச்சி சிவா நோட்டீஸ் வழங்கியிருந்தார். ஆனால் அவையை வழிநடத்திய துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் அதற்கு அனுமதி அளிக்கவில்லை. இதையடுத்து தொகுதி மறுசீரமைப்பு குறித்து விவாதிக்க வலியுறுத்தி திமுக எம்பிக்கள் முழக்கம் எழுப்பினர். பின்னர் அவையில் இருந்து வெளிநடப்பில் ஈடுபட்ட அவர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் பேரணியாக சென்று தங்கள் எதிர்ப்பினை பதிவு செய்தனர். If it is done on the basis of the population, Tamil Nadu and all other southern states will be severely affected. For we have adopted the birth control system and we are well under the limits, whereas some other states in the north, the population has increased very unevenly. So in this case, it will be a disproportionate treatment of Tamil Nadu and other states. Our leader, Mr. Stalin, has already written letters to the concerned 7 states and is taking all the initiatives. See, for example, Tamil Nadu will come down from 39 to 31. Kerala will come down to 12 from 20. Whereas some other states in the north will gain 60 and 40. So in this situation, if in future, if something is debated in the parliament, the voice of the other states will be more. இதனிடையே தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான திமுகவின் நிலைப்பாட்டுக்கு காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் விரைவில் கேள்வி எழுப்ப உள்ளதாக கேரள காங்கிரஸ் எம்பி கொடிக்குன்னில் சுரேஷ் தெரிவித்துள்ளார். லண்டனில் சிம்பொனி இசையை அரங்கேற்றம் செய்துவிட்டு சென்னை திரும்பிய இசைஞானி இளையராஜாவுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. விரைவில் சிம்பொனி இசை அனுபவத்தை மக்களுக்கு நேரில் வழங்க உள்ளதாக இளையராஜா கூறினார். பண்ணைபுரத்தில் பிறந்து இசை உலகில் தன்னிகரில்லா உச்சத்தில் வீற்றிருக்கும் இசைஞானி இளையராஜாவின் புதிய சிம்பொனி இசைக்கோர்வையான வேலியன்ட் கடந்த 8ஆம் தேதி மேற்கத்திய இசைக்கு பெயர் பெற்ற லண்டன் மாநகரையே உருக வைத்தது. அப்பல்லோ அரங்கில் ராகதேவனின் இசை வெள்ளத்தில் மூழ்கித் திளைத்த ரசிகர்கள் ஒரு புதிய பிரபஞ்சத்தின் கதவுகளை அவர் திறந்து வைத்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தனர். இதன் மூலம் சிம்பொனி இசையை அரங்கேற்றம் செய்த முதல் இந்தியர் என்ற பெருமையை தனதாக்கியுள்ள இளையராஜா லண்டனில் இருந்து சென்னை திரும்பினார். விமான நிலையத்தில் அவரை தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர் தங்கம் தென்னரசு வரவேற்றார். முதல்வர் அரசு மரியாதையோடு என்னை வரவேற்றது எனக்கு மிகவும்
நெஞ்சத்தை நிகழ வைக்கிறது. முதல்வர் அரசு மரியாதையோடு வரவேற்றதைப் போலவே தமிழக மக்கள் அனைவரும் என்னை வாழ்த்தி கொண்டிருப்பது வரவேற்பது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. லண்டனில் அரங்கேற்றிய தனது சிம்பொனியை இணையத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என்று ரசிகர்களை கேட்டுக்கொண்ட இளையராஜா சிம்பொனியின் பேரனுபவத்தை ரசிகர்களுக்கு விரைவில் நேரடியாக வழங்க இருப்பதாக தெரிவித்தார். முதற்கட்டமாக 13 நாடுகளில் சிம்பொனி இசை நிகழ்ச்சிகளை நடத்த உள்ளதாக இளையராஜா கூறினார். இந்த சிம்பொனி இசை 13 தேசங்களில் நடக்கவிருப்பதற்கு நாட்கள் குறித்தாக்கிவிட்டது. 13 தேசங்களில். அக்டோபர் 6 துபாயில் இருக்கு, செப்டம்பர் 6 பாரிஸில் இருக்கு, அப்புறம் ஜெர்மன் ஹாம்பர்க், இப்படி எல்லா கண்ட்ரிகளுக்கும் இந்த இசை சிம்பொனி இசை என்பது போகிறது. தமிழர்கள் இல்லாத ஏரியாவுக்கும் அங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவதற்கு இந்த ஸ்பான்சர்ஸ் புக் பண்ணிட்டாங்க. இப்பயே டேட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க, கையில் கொடுத்துட்டாங்க. 82 வயதை கடந்துவிட்டாலும் சாதனைகளுக்கு அது தடையாக இல்லை என்று குறிப்பிட்ட இளையராஜா பண்ணைபுரத்தில் இருந்து தனது பயணம் தொடங்கிய நாள் முதல் சொந்த காலில் நின்று இந்த நிலையை எட்டியிருப்பதாக கூறினார். தனது வாழ்க்கையை முன்னுதாரணமாக கொண்டு இளைஞர்கள் முன்னேற வேண்டுமென்றும் இசைஞானி கேட்டுக்கொண்டார். சிம்பொனியை வெற்றிகரமாக அரங்கேற்றிய பின் லண்டனில் இருந்து சென்னை திரும்பிய இசைஞானி இளையராஜாவுக்கு இசைக்கலைஞர்கள், பாடல் ஆசிரியர்கள் மற்றும் திரை உலகினர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இன்னைக்கு உலக அளவில் பெருமை சேர்த்திருக்காரு. லண்டன் மட்டும் இல்லை, நீ தொடர்ந்து பல நாடுகள் போக போகிறாரு. இறுதியாக நம்ம தமிழ்நாட்டில், நம்ம தமிழ் மண்ணில் அவருடைய சிம்பொனி இசைக்கணும். அதை நம்ம எல்லோரும் ஒட்டுமொத்த தமிழர்களும் அதை கொண்டாடணுங்கிற அந்த நாள் நம்மளுக்கு ஒரு இசை பண்டிகையாக கொண்டாடணும். நம்மளை ஆண்ட வெள்ளையர்கள் அவங்க இடத்துக்கு போய் நம்மளுடைய பாரம்பரிய இசையை நொட்டேஷனை கொடுத்து அவங்களே வாசிக்க வைத்து அவங்களே கைத்தட்டி அவங்களே பெருமைப்படுத்தி இன்னைக்கு நம்மளுடைய தமிழகத்துக்கும் நம்மளுடைய இந்தியாவுக்கும் பெரிய அளவு பெருமை சேர்த்திருக்கார். அவர் நீடூடி வாழ்க. அவருடைய இசை என்றும் மக்கள் கேட்டுக்கொண்டே இருக்க ஒவ்வொரு நாளும் உழைத்து கொண்டிருக்கிறார். உளவியல் சார்ந்த, மருத்துவம் சார்ந்த ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிற மக்களுக்கு மருத்துவம் பார்க்கின்ற ஒரு இசை மகத்தான மனிதர் தான் நம் இசைஞானி இளையராஜா. அவர் இன்றைக்கு உலகம் கடந்து, நாடுகள் கடந்து போய் இந்த சிம்பொனியில் வெற்றி பெற்று வந்திருப்பது என்பது அது தமிழர்களுக்கும் பெருமை. உலக இசை அதிர்வுகளில் மூழ்கி போன மிகப்பெரிய ஆளுமையுள்ள அல்லது சுவஞ்சர்களுக்குமான ஒரு மகத்தான பெருமையாக நான் கருதுகிறேன். புற்றுநோய் மற்றும் இதய அறுவை சிகிச்சைக்காக நாராயணா ஹிருதலாயா தொண்டு அறக்கட்டளைக்கு சன் குழுமம் 88,62,000 ரூபாய் நிதி உதவி அளித்துள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் நினைவாக ஏழை எளியோரின் கல்வி, மருத்துவ சிகிச்சை, சமூக மேம்பாடு உள்ளிட்ட நலத்திட்டங்களுக்காக சன் குழுமம் பல்வேறு அமைப்புகளுக்கு தொடர்ந்து நிதி உதவி அளித்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புற்றுநோய் மற்றும் இதய அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்காக சன் குழுமம் 88,62,000 ரூபாய் நிதி உதவி அளித்துள்ளது. இதற்கான காசோலையை கர்நாடக மாநிலம் பெங்களூரில் செயல்பட்டு வரும் நாராயணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்டியாக் சயின்ஸ் மற்றும் மஜும்தார் ஷா மெடிக்கல் சென்டர் மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் நாராயணா ஹிருதலாயா தொண்டு அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் திருமதி லட்சுமி மணியிடம் சன் குழுமம் சார்பில் திருமதி மல்லிகா மாறன், திருமதி காவேரி கலாநிதி மாறன் ஆகியோர் வழங்கினர். சன் குரூப்லேருந்து rupees 88,62,000 ஃபார் ட்ரீட்மெண்ட்டுக்காக, சின்ன குழந்தைகளுக்கு ஹார்ட் சர்ஜரி, கேன்சர் ட்ரீட்மெண்ட்காக ரிசீவ் பண்ணியிருக்கேன். இந்த நிதியின் மூலம் 35 ஏழை எளிய குழந்தைகளுக்கு புற்றுநோய் மற்றும் இதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட உள்ளதாக நாராயணா ஹிருதலாயா அறக்கட்டளை நிர்வாகிகள் தெரிவித்தனர். இனி முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக பார்க்கலாம்.
இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் 13 பேருக்கும் இலங்கை மதிப்பில் 3,25,000 ரூபாய் அபராதம் விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஜனவரி 28ஆம் தேதி நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டியதாக அவர்களை கைது செய்தனர். மீனவர்களை மல்லாகம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் இலங்கை மதிப்பில் 3,25,000 ரூபாய் அபராதம் செலுத்தினால் விடுதலை செய்வதாக நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர். இது காரைக்கால் மீனவர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்கள் கைது செய்வதை தடுக்க ஒன்றிய அரசு உறுதியான நடவடிக்கை எடுப்பதோடு மீனவர்களை மீட்டுத் தரவும் கோரிக்கை விடுத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் புதிய மார்க்கெட் கட்டடத்துக்கு பெருந்தலைவர் காமராசர் நாளங்காடி என பெயரிடப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. திருத்தணி நகராட்சி மாப்போசி சாலையில் 81 கடைகளுடன் 35 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த நாளங்காடி சிதிலமடைந்து மோசமான நிலையில் இருந்ததால் இடித்து அப்புறப்படுத்தப்பட்டது. 97 கடைகளுடன் புதிய நாளங்காடி கட்டுவதற்காக கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தில் இருந்து நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் முடிவடையும் தருவாயில் உள்ளது. இந்த நிலையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நாளங்காடிக்கு பெருந்தலைவர் காமராசர் நாளங்காடி என்று பெயரிட தமிழ்நாடு அரசு முடிவெடுத்துள்ளது. அரசின் இந்த அறிவிப்பை அடுத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நன்றி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மாநில பாடத்திட்டத்தில் இயங்கும் அனைத்து பள்ளிகளிலும் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழி பாடத்தை கட்டாயமாக்கும் வகையில் சட்டம் இயற்றப்படும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக சார்பில் நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிடப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்புமணி ராமதாஸ் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கைக்கு இடமில்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு முழுவதும் கனிம வளத்தினை முறைப்படுத்தவும் அவர் கோரிக்கை விடுத்தார். அடுத்தது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 50% இடஒதுக்கீடு. இப்போ சில மாநிலங்கள் மகாராஷ்டிரா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள்லாம் இருக்கு. அதில் தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 60 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும் சட்டம் கொண்டு வரப்படும். ஏன்னா இப்போ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா வெறும் 17.25 விழுக்காடு மட்டும் இருக்குதுன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் அரசு பணியில் சேர்ந்தால் தமிழ் பேசவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். தேனி மின் பகிர்மான வட்டத்தில் இளநிலை உதவியாளராக பணியில் சேர்ந்த ஜெயக்குமார் 2 ஆண்டுக்குள் டிஎன்பிஎஸ்சி நடத்தும் தமிழ் மொழி தேர்வில் வெற்றி பெறாததால் பணியில் இருந்து விடுவிக்கப்பட்டார். இந்த உத்தரவை ரத்து செய்யக்கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜெயக்குமார் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த நீதிபதி GR சுவாமிநாதன் அவருக்கு மீண்டும் பணி வழங்க உத்தரவு பிறப்பித்திருந்தார். தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு அரசு ஊழியர்களின் பணிவரன் முறைக்கு எதிராக உள்ளதால் அதனை ரத்து செய்ய வேண்டுமென மின்வாரிய தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், நீதிபதி பூர்ணிமா அமர்வு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் தமிழ் மொழியில் தேர்வெழுதி வெற்றி பெறாத பட்சத்தில் எப்படி பணி நீட்டிப்பு செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்பினர். மேலும் தமிழ்நாட்டில் அரசு பணியில் சேர்ந்தால் தமிழ் பேசவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதிகள் தனி நீதிபதியின் உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். குருவாயூர் கோயில் திருவிழாவை முன்னிட்டு யானைகளுக்கான ஓட்டப்பந்தய போட்டி உற்சாகமாக நடைபெற்றது. குருவாயூர் கிருஷ்ணர் கோயிலில் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் நடைபெறும் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இதில் பங்கேற்கும் தேவசம் போர்டுக்கு சொந்தமான யானைகளுக்கு இடையே நடைபெற்ற ஓட்டப்பந்தயத்தை காண ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். ஓட்டப்பந்தயத்தில் முதலாவதாக வந்த பாலு என்ற யானை வெற்றி பெற்றது. இதையடுத்து 10 நாட்கள் நடைபெறவுள்ள குருவாயூர் கிருஷ்ணர் கோயில் திருவிழாவில் சுவாமியின் திடம்பு ஏற்றும் வாய்ப்பை பாலு யானை பெற்றுள்ளது. உதிரி பாகங்களின் தட்டுப்பாட்டால் ஏசி விலையை 4 முதல் 5 விழுக்காடு உயர்த்த உற்பத்தி நிறுவனங்கள் திட்டமிட்டிருக்கின்றன. ஏசி உற்பத்திக்கு தேவையான கம்ப்ரசர், மின்னணு சிப் உள்ளிட்ட உதிரி பாகங்கள் கிடைப்பதில் ஏசி உற்பத்தி நிறுவனங்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மேலும் ஏசியில் உள்ள சுருள், கம்பிகளை தயாரிப்பதற்கு முக்கியமானதாக உள்ள செம்பு, அலுமினியத்தின் விலை அதிகரித்திருப்பதும் போக்குவரத்து செலவும் ஏசிக்கான உற்பத்தி செலவை உயர்த்தியுள்ளது. கோடைக்காலம் நெருங்குவதற்கு முன்னோட்டமாக வெயிலின் தாக்கம் கடுமையாகி இருப்பதால் ஏசியின் தேவை கூடியதும் விலை உயர்விற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. விலை உயர்வின் தாக்கம் அனைத்து நிறுவன ஏசிக்களில் எல்லாவிதமான மாடல்களிலும் எதிரொலிக்கும் என்றாலும் சிறிய மற்றும் நடுத்தர விலை மாடல்களில் விலை மாற்றம் அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இதனால் இந்திய சந்தையில் 4 முதல் 5 விழுக்காடு அளவுக்கு விலையேற்றம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெறும் புதுச்சேரியில் சட்டப்பேரவை மரபுப்படி தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுக்கு பிறகு துணைநிலை ஆளுநர் உரையாற்றினார். புதுச்சேரியில் 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாத் உரையுடன் தொடங்கியது. சட்டப்பேரவை மரபுப்படி தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டு தொடங்கிய கூட்டம் துணைநிலை ஆளுநர் உரை முடிந்த பிறகு தேசிய கீதம் இசைக்கப்பட்டு முடிக்கப்பட்டது.
வளமும் வெற்றியும் நீயே. குறிப்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் தொடக்கத்தில் தேசிய கீதம் இசைக்காமல் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டதாக எதிர்ப்பு தெரிவித்து உரையை வாசிக்காமல் ஆளுநர் RN ரவி வெளிநடப்பு செய்தார். மரபுப்படி தமிழ்தாய் வாழ்த்துதான் முதலில் இசைக்கப்பட வேண்டுமென தமிழ்நாடு அரசு சார்பில் விளக்கமளிக்கப்பட்டது. இந்நிலையில் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெறும் புதுச்சேரியில் மரபுப்படி தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டு துணைநிலை ஆளுநர் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. சென்னை தூத்துக்குடி மற்றும் சென்னை திருச்சி இடையே கூடுதலாக விமானங்கள் இயக்கப்பட இருப்பதாக சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை தூத்துக்குடி மற்றும் தூத்துக்குடி சென்னை இடையே இயக்கப்படும் 8 இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானங்களோடு கூடுதலாக 4 ஸ்பைஸ் ஜெட் விமானங்கள் சேர்த்து மொத்தம் 12 விமானங்கள் இயக்கப்பட உள்ளன. கூடுதல் விமான சேவை வரும் 30ஆம் தேதியிலிருந்து தொடங்க உள்ளது. அதேபோல் சென்னை திருச்சி மற்றும் திருச்சி சென்னை இடையே இயக்கப்படும் 14 இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானங்களோடு கூடுதலாக 2 ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானங்கள் சேர்க்கப்பட்டு மொத்தம் 16 விமானங்கள் இயக்கப்பட உள்ளன. இந்த சேவை வரும் 22ஆம் தேதி முதல் தொடங்கப்படுகிறது. தூத்துக்குடி திருச்சி விமான நிலையங்களில் பயணிகளின் வருகை அதிகரிப்பதை தொடர்ந்து விமான சேவை அதிகரிக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். IPL முன்னாள் தலைவர் லலித் மோடியின் பாஸ்போர்ட்டை ரத்து செய்ய வனுவாட்டு பிரதமர் ஜோதம் நபாட் உத்தரவிட்டுள்ளார். IPL தொடரை ஆரம்பித்த லலித் மோடி பல்வேறு நிதி முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்தியாவில் இருந்தால் கைது செய்யப்படுவோம் என அஞ்சிய அவர் நாட்டை விட்டு வெளியேறி பல நாடுகளில் தஞ்சமடைந்திருந்தார். தென் பசிபிக் கடலில் உள்ள வனுவாட்டு நாட்டில் நிரந்தரமாக வசிக்க திட்டமிட்டவருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்நாட்டு அரசு பாஸ்போர்ட் வழங்கியிருந்தது. இதையடுத்து இந்திய பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க இருந்த நிலையில் அவருக்கு சிக்கல் ஏற்பட்டது. லலித் மோடி நாடு கடத்தலில் இருந்து தப்பிக்க முயல்வதை சுட்டிக்காட்டிய வனுவாட்டு பிரதமர் ஜோதம் நபட் அவருக்கு வழங்கப்பட்ட பாஸ்போர்ட்டை ரத்து செய்யுமாறு நாட்டின் குடியுரிமை ஆணையத்துக்கு உத்தரவிட்டுள்ளார். குடியேற்ற விதிகளை மீறி முறையான விசா இல்லாமல் யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்து மத பிரச்சார பணிகளில் ஈடுபட்டு வந்த இந்தியர்கள் 15 பேரை இலங்கை அரசு நாடு கடத்தியிருக்கிறது. இவர்கள் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வழங்கப்பட்ட இலவச சுற்றுலா விசாக்களை பயன்படுத்தி இலங்கை வந்திருப்பதாக குடியேற்ற அதிகாரிகள் தெரிவித்தனர். சிற்பம் வடித்தல், மர அறுவை மற்றும் உணவகங்களில் அவர்கள் பணிபுரிந்ததாக கூறிய அதிகாரிகள் சிலர் யாழ்ப்பாணத்தில் மத பிரச்சாரங்களில் ஈடுபட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளனர். இவர்களில் 2 பேர் கடந்த மார்ச் 5 மற்றும் 7ஆம் தேதிகளில் யாழ்ப்பாணத்தின் மாதகல் பகுதியில் நோய்களை குணப்படுத்துவதாக கூறி மத கூட்டத்தை நடத்த திட்டமிட்டிருந்ததை அறிந்த உள்ளூர் மக்கள் நடத்திய ஆர்ப்பாட்டம் மூலம் இந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து குடியேற்ற விதிகளை மீறி இலங்கையில் தங்கியிருந்து இந்தியர்கள் 15 பேர் கடந்த 8ஆம் தேதி இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டதாக இலங்கை அரசு கூறியுள்ளது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நாசா வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து 9 மாதங்களுக்கு பிறகு பூமிக்கு திரும்ப உள்ளார். அமெரிக்காவின் ஸ்டார்லைனர் விண்கலம் மூலம் கடந்த ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி அவரும் மற்றொரு நாசா வீரரான வில்மோரும் விண்வெளி நிலையத்திற்கு சென்றனர். அங்கு ஆய்வுகளை முடித்துக் கொண்டு 8 நாட்களில் பூமிக்கு திரும்ப திட்டமிடப்பட்டது. ஆனால் திடீரென விண்கலத்தின் உந்து விசை கருவிகள் செயலிழந்ததால் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் திரும்பி வருவதில் சிக்கல் ஏற்பட்டது. இதனிடையே அவர்களை பாதுகாப்பாக பூமிக்கு அழைத்து வரும் பொறுப்பை ஸ்பேஸ் எக்ஸ் தலைவரான எலன் மஸ்கிடம் அதிபர் டிரம்ப் ஒப்படைத்தார். இதையடுத்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் மூலம் சுனிதாவும் வில்மோரும் பூமிக்கு திரும்ப ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக நாசா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. வரும் 16ஆம் தேதி அவர்கள் இருவரும் பூமிக்கு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.